எல்லோருக்கும் வணக்கம். நண்டு வறுவல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதை நண்டு பொரிச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நண்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு. இருமல் சளியெல்லாம் இருக்கிற டைமில் இது சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளோ நண்டு நமக்கு வேணுமோ அவ்வளோ நண்டு எடுத்துக்கலாம். நல்ல மிளகு, மஞ்சள், வத்தல், உப்பு, இந்த 4 பொடி மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. இது இவ்வளோத்தையும் எடுத்துட்டு நல்ல நண்டை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நண்டை இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வச்சாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி காலில் கூட நம்ம ஏதாவது வச்சு நம்ம உடச்சிட்டு இந்த மாதிரிலாம் வச்சாச்சுன்னா உள்ளாடி மசாலையும் பிடிக்கும். அது சாப்பிடும் போதும் நமக்கு ஈஸியாட்டு இருக்கும். பெரிய ஆட்கள் ஈஸியாக உடச்சி சாப்பிட்ருவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்து வச்சாச்சுன்னா சின்ன பிள்ளைங்க ஈஸியாட்டு உடச்சி சாப்பிட்ருவாங்க. நம்ம அந்த நண்டுக்கு இதை நம்ம உடைக்கும் போதே நல்லா நம்ம க்ளீனாட்டு அந்த ஹார்டாக இருக்கிற போர்ஷன்லாம் நம்ம வெட்டிட்டோன்னா அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு நண்டை பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். ஒன்றை ஃபுல்லாகவே வச்சுருக்கிறேன். நான் அது ஒரு 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கக்கூடிய இந்த நண்டை அப்படி வச்சிடலாம். நண்டில் நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி நண்டு முருங்கைக்கீரை போட்டு குழம்பு நான் போட்டிருக்கிறேன். முருங்கைக்கீரை போட்டு எங்கள் அம்மா எங்கள் ஆச்சியெல்லாம் பண்ணக்கூடிய மெத்தட். நண்டு ரோஸ்ட்டு அதுவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன்னா. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி நிறையா போட்டாச்சுன்னா இந்த கருவேப்பிலைக்கு வாசனையும் இந்த நண்டில் ஃபுல்லாகவே இறங்கிடும். இதில் நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம். வெறும் மஞ்சள் தூள், வத்தல் தூள், நல்ல மிளகுத்தூள், உப்பு, இந்த 4 ஐட்டம் மட்டுமே போதும். வேறு இதில் நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே போட வேண்டாம். இது எல்லாமே போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுன்னா இது மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலலாம் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு நம்ம தெரியும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டணும். இது ரசம் சாதம் இல்லைனா மோர் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டுலே நிறைய கலர்ஸ்லாம் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்தது ப்ளூ கலர். ஆனால் பொரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆரஞ்சு கலராட்டு மாறிடும். எந்த நண்டை நம்ம எடுத்தாலுமே குக் பண்ணும் போது அது ஆரஞ்சு கலராட்டு மாறிடும். நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டிஷ்யூவில் நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எண்ணெயும் அப்படியே போயிடும். இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாட்டு எல்லாருமே நண்டில் குழம்பு வைப்பாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்கள்ல. பொரிக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் பொரிச்சாச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குது இந்த ரெசிபின்னு சொல்லுங்கள். இது நான் மோர் குழம்பு கூட தான் வச்சுருக்கிறேன்னா. நண்டு சாப்பிட்றேன்னா ரொம்ப நேரம் எடுக்கும்ல, சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். ஹோட்டலெல்லாம் போயாச்சுன்னா ஒரு சுத்தியல் தருவாங்க இதை உடச்சி சாப்பிட்றதுக்குன்ட்டு. கடையிலலாம் அது மாதிரியே விற்கிறாங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.